नमस्ते प्रिय छात्रों, लर्न विथ हेमा में आपका स्वागत है। இந்த வீடியோ मध्यमा लेसन 23 एसे फ्रॉम कहानी का सारांश। இந்த வீடியோவில் ஷரண்தாத்தா கஹானியோட சம்மரி பார்க்க போகிறோம்। मध्यमा पेपर 2ல रोमन लेटर 2ல இந்த போர்ஷன் வரும்। कहानी का सारांश लिखिए, राइट समरी ऑफ द स्टोरी। ஷரண்தாத்தா ஸ்டோரியோட சம்மரி பேஜ் நம்பர் 214ல் இருக்கும் பாருங்கள்। மொத்தமாக 5 கஹானி இருக்குது, அதில் 3 கஹானியை எக்ஸாமில் கேட்பாங்க। நீங்கள் சாய்ஸில் ஏதாவது ஒரு கஹானி எழுதலாம், அதுக்கு 10 மார்க்ஸ்। शरणदाता अगेई जी की प्रसिद्ध कहानी है। आज़ादी के समय हुए हिंदू मुसलमान दंगों के आधार पर लिखी गई कहानी है। शहर भर में मार काट होती है। रफ़ीकुद्दीन अपने दोस्त देवेंद्र लाल को मारकाट से बचाना चाहते हैं, इसलिए वे देवेंद्र लाल को अपने घर में ठहराते हैं। लेकिन दूसरे मुसलमान लोग उन्हें धमकी देते हैं, इसलिए उन्हें अपने और एक दोस्त शेख के यहाँ ठहराते हैं। वहाँ एक बंद कमरे में उनको रहना पड़ता है। सिर्फ एक बिलाव उनके आसपास घूमता रहता है। दिन में केवल एक बार उनको भोजन परोसा जाता है। बचे कुचे भोजन को वे बिलाव को दे देते हैं। एक दिन भोजन के साथ एक पुड़िया पड़ी रहती है। उसमें लिखा था कि खाना कुत्ते को खिलाकर खाइएगा। तुरंत उनको शेख की बेटी जेबू की याद आती है। जो शेख जी उनके साथ करना चाहते हैं, वे उसे बिलाव के साथ करते हैं। बिलाव भी उसे खाकर अपने प्राण छोड़ देता है। किसी तरह देवेंद्र लाल अपने प्राण बचाकर वहाँ से निकल पड़ते हैं। सीख: दुनिया में खतरा बुरे की ताकत के कारण नहीं, अच्छे की दुर्बलता के कारण ही है। ஷரண்தாத்தானா என்ன? ஷரண் அப்படின்னா அடைக்கலமாகிறது, தஞ்சம் அடைகிறது। தாத்தா அப்படின்னா அதை கொடுப்பவர்। ஒருத்தர் தஞ்சம் அடைகிறார்னா அவருக்கு தங்குவதற்கு இடம் கொடுப்பவர், அடைக்கலம் கொடுப்பவர், அதுதான் ஷரண்தாத்தா। அகேய் ஜி கி பிரசித்த கஹானி ஹே। அகேய் ஜி அப்படின்றவர் தான் இதை எழுதினவர்। அவருடைய பிரசித்தனா மிகவும் புகழ் வாய்ந்த, அதாவது ஃபேமஸ் கஹானி ஹே। ஆசாதி கே சமய், ஆசாதினா என்ன? சுதந்திர போராட்டம், விடுதலை போர்। அந்த காலத்தில் நடந்த ஆசாதி கே சமய் ஹுவே हिंदू मुसलमान दंगों के आधार पर। हिंदू मुसलमान दंगोना கலவரங்கள், போராட்டங்கள்। ஹிந்து முஸ்லீம் போராட்டம் நடந்துச்சு இல்லையா, அதோட பேசிஸ் ஆதார் பர் அப்படின்னா அதனுடைய அடிப்படையில் லிखी गई कहानी है, எழுதப்பட்ட கதையாகும்। இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிச்சு, இப்போ கதைக்கு வருவோம்। शहर भर में मार काट होती है। நகரம் முழுவதும் மார்காட் அப்படின்னா வெட்டு குத்து, அடித்தடி, சண்டை, வயலன்ஸ் நடக்குது। रफ़ीकुद्दीन अपने दोस्त देवेंद्र लाल को मारकाट से बचाना चाहते हैं। रफ़ीकुद्दीन அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார், ஒரு முஸ்லீம் இல்லையா, பேரை பார்த்தாலே தெரியுது। अपने दोस्त தன்னுடைய நண்பர், தேவேந்தர் லால் பேரை பார்த்தாலே தெரியுது, அவர் ஒரு ஹிந்து। இந்த முஸ்லிமானவர் அந்த ஹிந்துவை மார்காட் சே பச்சானா சாஹத்தே ஹேன், மார்காட் அந்த நடக்கிற அந்த சண்டையிலிருந்து காப்பாற்ற விரும்புகிறார்। பச்சானா சாஹத்தே ஹேன், இஸ்லியே அதனால், வே அவர், தேவேந்தர் லாலை அப்னே घर में தன்னுடைய வீட்டில் டஹராத்தே ஹேன் தங்க இடம் கொடுக்கிறார், தங்க வைக்கிறார்। लेकिन ஆனால், दूसरे मुसलमान लोग வேறு முஸ்லிம் ஆட்கள், அதாவது அவருடைய வீட்டின் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், அவருடைய நண்பர்கள், அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? உன்ஹே அவரை, தம்கி தேத்தே ஹேன், தம்கி அப்படின்னா மிரட்டுறது,
த்ரெட்டன் பண்ணுறது, தம்கி தேத்தே ஹேன். என்னென்ன தம்கி கொடுக்குறாங்க, நீங்கள் எப்படி ஒரு ஹிந்துவை வீட்டில் வந்து தங்க அனுமதிக்கிறீங்க, ஊர் ஃபுல்லாக வந்து முஸ்லீம்களுக்கும் ஹிந்துங்களுக்கு நடுவில் கலவரம் நடக்குது அப்படின்னு அவரை வந்து மிரட்டுறாங்க. இஸ்லியே உன்ஹே, அதனால் அவரை அப்னே ஓர் ஏக் தோஸ்த், தன்னுடைய வேறு ஒரு நண்பர் ஷேக் கே யஹாம், ஷேக் அப்படின்றவருடைய இடத்தில் டஹராத்தே ஹேன், தேவேந்தர் லால்ஜியை தங்க வைக்கிறார். वहाँ एक बंद कमरे में उनको रहना पड़ता है. वहाँ அங்கே एक बंद कमरे में ஒரு பூட்டப்பட்ட அறையில் उनको रहना पड़ता है. उनकोனா யாருக்கு, தேவேந்தர் லால்ஜிக்கோ रहना पड़ता है, இருக்க வேண்டியதாகிறது. அதாவது அவரை ஒளிச்சு வச்சுருக்காங்க இல்லையா ஷேக் வீட்டில், அதனால் என்ன பண்ணுறாங்க, வெளியிலேருந்து பூட்டிடுறாங்க. யார் வந்தாலும் அது பூட்டப்பட்ட ஒரு ரூம் மாதிரி இருந்துட்டு போட்டோம், ஆனால் உள்ளார அவரை வச்சு பார்த்துக்கிறாங்க. सिर्फ एक बिलाव उनके आसपास घूमता रहता है. सिर्फ एक बिलाव, ஒரே ஒரு பூனை மட்டும், உன்கே ஆஸ்பாஸ், அவருடைய அக்கம் பக்கத்தில், घूमता रहता है, வந்துட்டு வந்துட்டு போகுது, சுற்றிக்கிட்டு இருக்கு. दिन में, பகலில், கேவல் ஏக் பார், ஒரே ஒரு முறைதான், உன்கோ அவருக்கு, போஜன் பரோசா ஜாத்தா ஹை, போஜன் அப்படின்னா சாப்பாடு, மீல்ஸ், பரோசா ஜாத்தா ஹை பரிமாறப்படுகிறது. அதாவது கொண்டு வந்து ஒரே ஒரு முறை தான் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறை. பச்சே குச்சே போஜன் கோ வே பிலாவ் கோ தே தேத்தே ஹேன், கொஞ்சம் கூடவே வச்சு கொடுப்பாங்க போல இருக்கு. பச்சே குச்சே போஜன், பச்சே குச்சேனா மிச்ச மீதி, லெஃப்ட் ஓவர். ஸோ பச்சே குச்சே போஜன் கோ, மிச்ச மீதி இருக்கிற அந்த சாப்பாட்டை, வே அவர், பிலாவ் கோ தே தேத்தே ஹேன் அந்த பூனைக்கு கொடுத்து விடுகிறார். ஏக் தின் ஒரு நாள், போஜன் கே சாத் அந்த சாப்பாட்டுடன், ஏக் புடியா படி ரஹத்தி ஹை, ஏக் புடியா, புடியானா ஒரு பேக்கேஜ் மாதிரி, கசங்கினா மாதிரி இருக்கிற ஒரு காகிதத்தை மடித்து ஒரு ஒரு பொட்டலம் மாதிரி கொடுத்து விட்டுருக்காங்க. படி ரஹத்தி ஹை, அதில் கிடக்குது, சாப்பாட்டில் கிடக்குது. உஸ்மே லிखा था कि, அதை எடுத்து பார்க்குறார் அவர், என்ன கசங்கின காகிதம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து திறந்து பார்க்குறார். அதில் எழுதப்பட்டு இருக்கு, என்ன எழுதியிருக்காங்க, खाना कुत्ते को खिलाकर खाइएगा. खाना சாப்பாட்டை, குத்தே கோ खिलाकर நாய்க்கு ஊட்டிவிட்டு, खाइएगा அப்புறமாக நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்ததும் அவருக்கு வந்து ஷாக் ஆகிடுது, என்ன இப்படி எழுதியிருக்காங்க, இதை யார் எழுதியிருப்பாங்கன்னதும், துரந்த் இம்மீடியட்லி உடனே, உன்கோ அவருக்கு, ஷேக் கி பேட்டி ஷேக்குடைய மகள், ஜேபு கி யாத் ஆத்தி ஹை, ஜேபு நிசா அந்த பொண்ணோட ஞாபகம் வருது. என்ன வருது, அந்த பொண்ணு தான் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போகுது. அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, சாப்பாட்டில் ஏதோ கலந்து வச்சுருக்காங்க போல இருக்கு, அந்த பொண்ணு நமக்கு வார்ன் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஜோ ஷேக் ஜி உன்கே சாத் கர்னா சாहते हैं वे उसे बिलाव के साथ करते हैं. ஜோ ஷேக் ஜி, எதை ஷேக் உன்கே சாத் கர்னா சாहते हैं அவருடன் செய்ய விரும்புகிறாரோ, வே உசே அவர் அதை, பிலாவ் கே சாத் அந்த பூனையுடன், கர்த்தே ஹேன் செய்கிறார். बिलाव भी उसे खाकर अपने प्राण छोड़ देता है. बिलाव भी பூனையும், உசே खाकर சாப்பாட்டை சாப்பிட்டு, अपने प्राण தன்னுடைய உயிரை, छोड़ देता है விட்டு விடுகிறது. இதிலிருந்து அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, அடடா நம்மளை கொல்ல முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனே அவர், கிசி தர देवेंद्र लाल अपने प्राण बचाकर वहाँ से निकल पड़ते हैं. किसी तरह ஏதோ ஒரு விதமாக அவர், தேவேந்தர் லால் அப்னே பிரான் பச்சாக்கர் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொண்டு, வஹாசே அங்கிருந்து, நிக்கல் படுத்தே ஹேன் கிளம்பி ஓடிவிடுகிறார். சீக் நீதி, மாரல், துனியாமே உலகத்தில், खतरा ஆபத்து, புரே கி தாக்கத் கே காரன் நஹி, புரே அப்படின்னா தீயவர்களின், புரே கி தீயவர்களின், தாக்கத் கே காரன் நஹி
வலிமையினால் வலிமையின் காரணத்தினால் அல்ல, अच्छे की நல்லவர்களின் दुर्बलता के कारण ही है। दुर्बलताना பலவீனங்கள், வீக்னஸ், दुर्बलता के कारण ही है। அதாவது ஆபத்துன்றது தீயவர்களின் வலிமையினால் அல்ல, நல்லவர்களின் பலவீனங்களால் தான் வருகிறது. புரிஞ்சதா? फास्ट रिकैप। शरणदाता अंग्रेज जी की प्रसिद्ध कहानी है। आज़ादी के समय हुए हिंदू मुसलमान दंगों के आधार पर लिखी गई कहानी है। शहर भर में मारकाट होती है। रफ़ीकुद्दीन अपने दोस्त देवेंद्र लाल को मारकाट से बचाना चाहते हैं, इसलिए वे देवेंद्र लाल को अपने घर में ठहराते हैं। लेकिन दूसरे मुसलमान लोग उन्हें धमकी देते हैं, इसलिए उन्हें अपने और एक दोस्त शेख के यहाँ ठहराते हैं। वहाँ एक बंद कमरे में उनको रहना पड़ता है। सिर्फ एक बिलाव उनके आसपास घूमता रहता है। दिन में केवल एक बार उनको भोजन परोसा जाता है। बचे कुचे भोजन को वे बिलाव को दे देते हैं। एक दिन भोजन के साथ एक पुड़िया पड़ी रहती है। उसमें लिखा था कि खाना कुत्ते को खिलाकर खाइएगा। तुरंत उनको शेख की बेटी जेबू की याद आती है। जो शेख जी उनके साथ करना चाहते हैं वे उसे बिलाव के साथ करते हैं। बिलाव भी उसे खाकर अपने प्राण छोड़ देता है। किसी तरह देवेंद्र लाल अपने प्राण बचाकर वहाँ से निकल पड़ते हैं। सीख, दुनिया में खतरा बुरे की ताकत के कारण नहीं, अच्छे की दुर्बलता के कारण ही है। இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு, நல்லா படிங்க. பி ஹம்பிள், பி டீச்சபிள் அண்ட் ஆல்வேஸ் கீப் லேர்னிங். டேக் கேர் until we meet in the next video. धन्यवाद, शुभकामनाएं.